பப்பி கிச்சனில் சிம்பிளாக சூப்பராக கமகம மணத்தோட ஒரு தக்காளி ரசம் பார்க்கலாம். இதுக்கு ஒரு 6 தக்காளியை கொதிக்கிற வெந்நீரில் போட்டு 5 நிமிஷம் கழித்து அடுப்பை ஆஃப் பண்ணிவிடுங்க. தோலை உரிச்சிட்டு கையால் நல்லா மசித்து தனியாக எடுத்து வச்சுருங்க. அடுத்து மிளகு, ஜீரகம், பூண்டு, பச்சை மிளகாய், கருவேப்பிலெல்லாம் 1-2 தட்டிக்கோங்க, இல்லைனா மிக்சியில் கொரன்னு அரைச்சிக்கோங்க. அடுத்து ஒரு பேனில் 2 ஸ்பூன் நெய் விட்டுட்டு கடுகு, கருவேப்பிலை, சிவப்பு மிளகாய் தாளிச்சிட்டு கையால் நம்ம மசிச்சு வச்சுருந்த அந்த தக்காளியையும் ஊற்றிட்டு உப்பு போட்டுக்கோங்க, மஞ்சத்தூள், பெருங்காயம் இதெல்லாம் போட்டுட்டு ஒரு மிளகு, ஜீரகம், பூண்டு 1-2 தட்டி வச்சுருக்கோம்ல அதையும் போட்டுட்டு ரசம் கொதி வந்த உடனே ஒரு கைப்பிடி கொத்தமல்லி போட்டுக்கோங்க. கொத்தமல்லி இந்த ரசத்துக்கு அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இது ரசம் மாதிரி சூடான சாதத்தில் ஊற்றி பிசைஞ்சு சாப்பிட்லாம், சூப்பு மாதிரியும் குடிக்கலாம். இப்போ சூப்பரான சிம்பிளான நல்ல மணத்தோட ஒரு தக்காளி ரசம் ரெடி. இந்த மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு உங்களோட கமெண்ட்ஸை மறக்காமல் அனுப்புங்க. தேங்க்யூ.